இந்த ஐவிசியை பொறுத்தவரை மார்ட்டிமர் வீலர் ஹரப்பா பகுதியில் அகழ்வாராய்வு நடத்தினார். நடத்திய ஆண்டு என்னது? 1940. மார்ட்டிமர் வீலர் கேட்டாங்கன்னா 1940. சர்ஜான் மார்ஷல் தான் முன்னாடி வந்திருப்பார். சரிங்களா? தயாராம் சகானி, ஆர்டி பானர்ஜி இவங்க தான் வந்து 1921, 22 சர்ஜான் மார்ஷல் வந்திருப்பார். இவங்க தான் 22, 21, 24 வந்திருப்பாங்க. மார்ட்டிமர் வீலர் வந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1940. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. எது உண்மைன்னு கேட்குறாங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 எங்கே வருது? இதுவும் வராது, இதுவும் வராது. எலிமினேட் பண்ணிடலாமா? 2. இப்போ அடுத்து 2 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் படி நம்ம தெளிவாக பாருங்கள். இதுலையும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குல்ல. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதை விட்டுறணும். அதை யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி 2 தப்புன்னு எடுத்துட்டோமா, உங்களுக்கு ஒரு வேளை இந்த 26 குறியீடுன்றது தெரியலைன்னு வைங்களேன். 2லேயுமே இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது சரியாக தான் இருக்கும். இப்போ அடுத்த 2 யோசிச்சா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஒன்று சரின்னு தெரிஞ்சாலும் ஆன்சர் எடுத்துடலாம், இல்லை ஏதாவது ஒன்று தப்புன்னு தெரிஞ்சாலும் ஆன்சர் எடுத்துடலாம். முடிஞ்சிருச்சா? பிராகிருத கல்வெட்டுகளில் மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. மெலுக்கான்ற சொல்லு என்ன கல்வெட்டில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். கியூனிஃபார்ம் கல்வெட்டு ஞாபகம் இருக்கா? கியூனிஃபார்ம் கல்வெட்டில் தான் அந்த எழுத்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பிராகிருத கல்வெட்டுங்கிறது என்னது? தப்பு. அப்போ 3 தப்பு 1 தப்புன்னு தெளிவாக தெரியுது. அப்போ 3 தப்பாக இருந்தால் சி தப்பு, டி கரெக்ட். இப்போ இதில் நம்ம வந்து பார்த்ததில் சரியானதே பார்க்கல, 2 தப்பை வச்சு எலிமினேட் பண்ணிட்டோம். இதோட 2 கொஸ்டின் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் குரூப் 2ல் அதிகமான கொஸ்டின் எதிர்பார்க்க முடியும். குரூப் 4ல் 10 கொஸ்டினில் 2 கொஸ்டின் தான் இப்படி வரும். குரூப் 2ல் 10 கொஸ்டினில் 4லேருந்து 5 கொஸ்டின் இப்படி தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் பாதி தெரியலன்னு யோசிச்சுட்டு போயிடுவோம். குரூப் 2 கொஸ்டினில் 4 ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, 4ல் 2 தெரியுது 2 தெரியலன்னு யோசிப்போம். அதை தெரியாத எடுத்துட்டாலே தெரிஞ்சதை ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம். இப்போ இது 2 சரின்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ அதை நம்ம நோட்டில் அப்டேட் பண்ணிடணும். அப்போது மிக நீளமாக கருதப்படும் எழுத்து தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. இதை வந்து ஐவிசி நோட்ஸில் எழுதிக்கணும். இப்போ இதை நீங்கள் அடுத்த எக்ஸாம் பார்க்குறப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம். அப்போ 26 குறியீடு இருக்கிறது ஐவிசியில் பாயிண்டில் படிச்சிடணும் சேர்த்து. இப்போ அடுத்த டேட்டா என்னது? ஸ்ட்ரீட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொகஞ்சதராவில் கண்டெடுக்கப்பட்டது. கரெக்ட் தானே? மாக்கல் ஸ்ட்ரீட்டைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி வெண்கலத்தால் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா நடன மாது வெண்கலம், ஸ்ட்ரீட்டைட்டில் வந்து மதகுரு அரசர் மொகஞ்சதராவில். அப்போது 2ம் 4ம் சரி. ஆப்ஷன் டி வந்து எக்ஸாக்டாக கரெக்ட்.